ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நினச்சா சாப்பிட்லாம் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா வெங்காய போண்டா. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்க வெங்காய போண்டாக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கடல மாவு, வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு, சோடா வந்துட்டு கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சோண்டு போடுங்க. உப்பு தேவையான அளவு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. சோம்பு, கொஞ்சோண்டு சோடா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்சிருந்துச்சுல எண்ணெய், அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இது எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம். இப்போது தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்ன பதத்தில் மாவு வேணுமோ அந்த இதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே நான் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போது நான் வச்சுருக்கிற மாவை சின்னதாக இப்போது போட போகிறேன். குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். பாருங்கள், இப்போ திருப்பி விடுங்க. இந்த பக்கமும் வேகட்டும், ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நல்லா கோல்டு கலரில் வெந்து வரணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. வாங்க சர்விங் பவுல் சர்வ் பண்ணிடலாம். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வெந்திருக்குல்ல, பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாக குயிக்காக ஒரு வெங்காய போண்டா செஞ்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரிகிற பெல் பட்டன்னு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.